சர்வ வல்லமை நிறைந்த பிதாவாகிய தேவனாலும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஜீவனுள்ள தேவன் நம் வாழ்நாளில் ஒரு நாளை நமக்கு சேர்த்து கொடுத்து சகோதர சகோதரிகளாய் இந்த நாளிலே நாம் ஒன்று கூடி விசுவாச குடும்பத்தாரோடு தேவனை மேன்மைப்படுத்தவும் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் பலப்படவும் தேவன் நம் அனைவருக்கும் கிருபை தந்திருக்கிறார். தேவன் நமக்கு தந்த இந்த நல்ல வாய்ப்புக்காக கிறிஸ்துக்குள்ளாக நன்றிகளை ஏறெடுத்துக்கொண்டு இந்த ஞாயிறு காலை ஆராதனைக்குள்ளாக நாம் கடந்து வருவோம். துவக்க பாடலை நாம் யாவரும் எழுந்து நின்று பாடுவோம். அன்பின் தேவனே, அன்பின் இயேசுவே, அன்பில் என்னை நடத்திடுவீர். நல்ல பங்கினை நான் அடைந்தே பலியாக நல்கியனருடனும் தருவீர். அன்பு இயேசு தன்னுயிராவி அன்பரே உம் பாதம் ஊற்றினாரே. அன்பு இயேசு தன்னுயிராவி அன்பரே உம் பாதம் ஊற்றினாரே. என் இதயமே தைல குப்பியார் என்னை முழுதும் துதித்தேன். என் இதயமே தைல குப்பியாய் என்னை முழுதும் குடித்தேன். தந்தை உம்மை நான் மறவேனே, முந்தனின் மைந்தன் சொந்தமானேன். தந்தை உம்மை நான் மறவேனே, முந்தனின் மைந்தன் சொந்தமானேன். என் ரட்சிப்பே, என் கண்மலையே, உந்தன் வழியில் என்னை நடத்தும். என் ரட்சிப்பே, என் கண்மலையே, உந்தன் வழியில் என்னை நடத்தும். அன்பின் தேவனே, அன்பின் இயேசுவே, அன்பில் என்னை நடத்திடுவீர். நல்ல பங்கினை நான் அடைந்தே பலியாக நல்கியனதுடலும் தருவேன். கிறிஸ்துவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளுக்குரிய ஜெபத்துக்குள்ளாக நாம் கடந்து வருவோம். நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். மகா உன்னதங்களில் வாசமாயிருந்து பூமியில் உள்ள மனுமக்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உமக்கே எல்லா துதி ஸ்தோத்திரங்களையும் இந்த காலை பொழுதிலே ஏறெடுக்கிறோம். தந்தையே, கடந்த காலங்கள் முழுவதும் நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் கண்ணின் மணி போல் காத்து எங்களுடைய வாழ்நாளில் ஒரு நாளை எங்கள் அனைவருக்கும் சேர்த்து கொடுத்து விசேஷமாக இந்த ஞாயிறு காலை ஆராதனையிலே விசுவாச குடும்பத்தாராக நாங்கள் ஒன்று கூடும்படியாக தேவரீர் எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். தந்தையே, அற்பரும் நீசரும் பாவிகளும் துடைத்தெறியப்பட்ட கந்தைகளுமாய் வாழ்ந்த எங்களை உம்முடைய விலையேறப்பெற்ற சத்தியத்தினாலே எங்களை மீட்டெடுத்து நீர் எங்கள் மீது வைத்த அன்பின் நிமித்தம் உம்முடைய ஒரே பேரான குமாரனையே எங்களுக்கு ஜீவ பலியாக கொடுத்து அவருக்குள்ளாக நீர் எங்களை மீட்டெடுத்த தயவுக்காமுக்கு கோடான கோடி நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம். தந்தையே, நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல வாய்ப்பை எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் தவற விடாதபடி நித்திய ராஜ்யத்திலே வந்து சேரும் வரைக்கும் தேவரே நாங்கள் உங்களோடு செய்த உடன்படிக்கை மறவாதவர்களாக எங்கள் வாழ்க்கையிலே நடக்க நீர் பரிசுத்த ஆவியின் வழிநடத்திலே அதிகமாக எங்களுக்கு தந்தரல வேண்டுமா இடத்தில் மன்றாடுகிறோம்.
இந்த கூடுகையிலே கலந்து கொண்டுள்ள எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். எங்களுடைய சிந்தனைகள் யாவற்றையும் ஒருமுகப்படுத்தி இந்த நாளிலே எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை நாங்கள் பலப்படுத்திக் கொள்ள நீர் தர இருக்கக்கூடியதான விலையேறப்பட்ட பாடத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். கேட்கக்கூடிய நாங்கள் எங்கள் இருதய பலகையிலே எழுதி உமக்கு 130 100 பலனளிக்கக்கூடிய பிள்ளைகளாக இந்த உலகத்திலே வாழ தேவரீதாமே எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமாய் எங்கள் அன்பின் இரட்சகராக இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த மன்றாட்டுக்களை நாங்கள் பணிவோடு இருக்கிறோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளுக்குரிய பரலோக மன்னாவை நம்முடைய அன்பு சகோதரர் அவர்கள் வாசிக்க கேட்போம். டிசம்பர் 20. இன்றைய நாளுக்குரிய மன்னா. நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்தியவசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உனக்கு தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. 2 தீமோத்தேயு 2 அதிகாரம் 15 ஜாக்கிரதை என்ற வார்த்தை சிந்தனைக்குரியது. ஜாக்கிரதை உள்ளவர்களே தேவனுக்கு அங்கீகாரமாக நடந்து இடுக்கமான பாதையை கண்டடைவார்கள். ஜாக்கிரதையாய் தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிற்க வசனத்தை நிதானமாய் தியானிக்க வேண்டும். நம்முடைய வழிகள் தேவனுடைய போதகத்திற்குட்படுகிறதா இருக்கிறதா என்று அதிக கவனமாய் அவற்றை பகுத்தறிய வேண்டும். கவனமாய் சீயோனில் சமாதானத்தை நிலைநிறுத்தப்படுத்த பிரயாசப்பட வேண்டும். ஜாக்கிரதையாக பாவமான செய்கைகளுக்கு விலகி இருக்க வேண்டும். ஜாக்கிரதையுடன் உண்மை போர் வீரனாக தைரியத்துடன் பெருந்தன்மையான காரியங்களை செய்ய நினைக்க வேண்டும். யோசுவா 1 அதிகாரம் 8 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 2-5 வரை. யோசுவா 1 அதிகாரம் 8 இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 2 மற்றும் 5 சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாயிரு. தீங்கனுபவி. சுவிசேஷனுடைய வேலையை செய். உன் ஊழியத்தை நிறைவேற்று. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாகவும் நம்முடைய ஆத்ம ஜீவத்துக்கு பிரயோஜனமாகவும் நம்முடைய மூத்த சகோதரர் இந்த நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தைகளை நம்மிடையே பகிர்ந்து கொள்வார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரர்களே, இன்றைய தினத்தில் கூட நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு இன்றைக்கி தேவன் கொடுத்த ஒரு பாடம் ஈசாக்கினுடைய வாழ்க்கையினுடைய ஒரு சின்ன பிரயாணம். அந்த பிரயாணத்துக்கும் 7 சபைகளுக்கும் என்ன சம்பந்தம், அந்த சம்பந்தத்தை வச்சு தேவன் நமக்கு என்ன ஒரு ஆவிக்குரிய ஒரு பாடம் கொடுக்குறார் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அந்த ஆர்டர் கவனிச்சிங்களா? ஆபிரகாம் பிதாவாகிய தேவனுக்கு நிழலாக சொல்கிறார். ஈசாக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாக சொல்லப்படுறார். யாக்கோபு யாருக்கு? திருச்சபை. அந்த ஆர்டர் பாருங்கள். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. இந்த பக்கம் தேவன், கிறிஸ்து, அவருடைய சபை. ஸோ இதைத்தான் தேவனுடைய ராஜ குடும்பம் அப்படின்னு சொல்லியிருக்கு பைபிளில். இதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அந்த ஈசாக்கினுடைய லைஃப் ஹிஸ்ட்ரி. ஆபிரகாமுடைய கோர்ஸ் முடியும் போது பாருங்கள், ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாச்சு. அப்போது ஈசாக்கு பெலிஸ்திரி ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்தில் உள்ள கேராருங்கிற ஊருக்கு இவர் போகிறார். இங்கே எகிப்தில் போகிறார். ஆக்சுவலாக தேவன் என்ன சொன்னார்னா, நீ எகிப்துக்கு போக வேண்டான்னார். ஆனால் என்னமோ தெரில, இவங்க போயிட்டாங்க. அப்படி போகும்போது தேவன் இந்த தேசத்தில் நீ வாசம் பண்ணு, நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகி ஆபிரகாம் கிட்ட ஆணையே நான் நிறைவேற்றுவேன். அடுத்தது,
ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியாயங்களையும் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடினால் முதல்ல ஆபிரகாமுக்கு சொன்னார் பாருங்க, அதே ஆசீர்வாதம் இங்கே கொடுக்குறார். உன் சந்ததியை நான் வானத்தின் நட்சத்திரங்களைப் போல நான் பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இந்த தேசங்கள் யாவும் உனக்கு தருவேன்னு சொல்லி அவர் அனுப்புகிறார். இப்போ அவர் போய் கேராரில் அங்கே குடியிருக்கார். இப்போ இங்கிருந்து அவருடைய பிரயாணம்ங்கிறது அந்த ஒரு சப்ஜெக்ட் ஸ்டார்ட் ஆகுது. பட் அதுக்கு முன்னால் நம்ம ஈசாக்கை பற்றி படிக்கிறோம் இல்லையா? ஒரு முக்கியமான சப்ஜெக்டில் ஈசாக்கு யாருக்கு நிழலாக இருக்கிறார்னு படித்தோம். ஈசாக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாக இருக்காருன்னு படிச்சிருக்கோம். அப்போது நம்ம பேசிக் சப்ஜெக்ட் எடுக்கும்போது ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட்டது எதற்கு நிழல்? தேவன் கிறிஸ்துவ பலியிட்டதுக்கு நிழல்னு சொல்லியிருக்கோம். ஆனால் நல்லா உற்று கவனிச்சு பாருங்க, ஆபிரகாம் ஈசாக்கை பலி கொடுத்தாரா? ஈசாக்கை பலி கொடுக்கவே இல்லை. ஈசாக்குக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்குட்டி பலி செலுத்தப்பட்டது. புரியுது? நம்ம இனிஷியலாக நம்ம ஸ்டார்டிங்கில் சொல்லும்போது ஒரு நிழலாக தான் சொல்லுவோம். சகோதரரே, நம்மெல்லாம் யாருடைய பிள்ளைகள்? ஈசாக்கை போல வாக்கு தத்தத்தின் பிள்ளைகள். அப்படின்னா இப்போ இந்த இடத்துல ஈசாக்கு யாருக்கு நிழலாக இருக்கார்? இப்போ சபைக்கு. அப்போ ஒரு சில சந்தர்ப்பங்களில் கிறிஸ்துவுக்கும் நிழலாக இருக்கார், அவருடைய திருச்சபைக்கும் நிழலாக இருக்கார். இப்போது ஆபிரகாம் தன்னுடைய மகன் ஈசாக்கு பயபக்தியோடு வளர்த்ததுனால தான் பலி கொடுக்குற போய் படு அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன பண்ணிட்டார்? கீழ்ப்படுகிறார். ஓகே, அது டைரெக்டாக. ஆனால் அவருடைய பேரன் இருக்கார் பாருங்கள், யாக்கோபு. அவருக்கு எப்படி அவ்வளோ பெரிய வைராக்கியம் வந்துச்சு? அவருக்கு என்ன வைராக்கியம் வந்ததுன்னா, ஒரு தேவதூதரை பார்த்துட்டு என்னை ஆசீர்வதிச்சே ஆகணும்னு சொல்லி போராடுறார். போராடி இன்னும் சொல்ல போனால் அந்த தேவதூதனுடைய மனசையே கவர்ந்துட்டார். கவர்ந்து தான் அந்த ஒரு ஆசீர்வாதத்தை வாங்குறார். அப்படின்னா அந்த தேவதூதன் மேலே யாக்கோபுக்கு அவ்வளவு ஈர்ப்பு அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அந்த காரணத்தை மட்டும் பார்த்துட்டு அப்புறம் சப்ஜெக்டுக்குள்ளே போகலாம். ஏன் யாக்கோபுக்கு அவ்வளோ ஒரு பக்தி வைராக்கியம் இருந்தது அப்படின்னு சொல்லி கவனிக்கும்போது, இப்போ ஆபிரகாம் உயிரோடு இருந்த நாட்கள் எல்லாம் எவ்வளோ வருஷமா? 175 வருஷம். இப்போ நமக்கு நல்லா தெரியும். அப்போது ஈசாக்கு பிறக்கும்போது ஆபிரகாமுக்கு என்ன வயசு? 100 வயசு. ஈசாக்கு பிறக்கும்போது ஆபிரகாமுக்கு 100 வயசு. அதுக்கப்புறம் ஈசாக்குக்கு ஏசா யாக்கோபு பிறக்கும்போது ஈசாக்குக்கு என்ன வயசு? 60 வயசு. கவனிங்க, ஆபிரகாம் உயிரோடு இருந்தது 175 வயசு. ஈசாக்கு பிறக்கும்போது ஆபிரகாமுக்கு 100 வயசு. இப்போ ஈசாக்குக்கு யாக்கோபும் ஏசாவும் பிறக்கும்போது ஈசாக்கு என்ன வயசா? 60 வயசாச்சு. இப்போ யாக்கோபு பிறக்கும்போது ஆபிரகாமுடைய வயசு என்ன? ஆபிரகாமுக்கு வயசு 160. ஆபிரகாம் உயிரோடு இருந்தது 175. அப்படின்னா யாக்கோபுடைய எத்தனாவது வயசில் ஆபிரகாம் செத்தார்? 15வது வயசில். அப்படின்னா கட்டாயமாக ஆபிரகாமுடைய நேரடியான பராமரிப்பில் யார் இருந்திருக்கணும்? யாக்கோபு இருந்திருக்கணும். அவர் என்ன சொல்லியிருப்பார் தெரியுங்களா? பார், இவர் தான் என்னை கானான் தேசத்துக்கு வான்னு கூப்பிட்டவர். இவர் தான் குழந்தையே இல்லைன்னு சொல்லும்போது ஒரு குழந்தை உனக்கு பிறகு போகுதுன்னு சொன்னவர். இவர் தான் நம்ம வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் மேலே நம்மளை தொடர்ந்து வழி நடத்திட்டுருக்கார். சொல்லியிருக்கணுமா இல்லையா? அதனால தான் யாக்கோபு அந்த தேவதூதனோட போராடி மேற்கொண்டார் அப்படி படித்தோம். இதுக்கெல்லாம் பாருங்கள், எதுக்கு சொல்ல வரேன்னா, வேதத்தில் நிறைய காரண காரியங்கள் இருக்குது. அதுக்கெல்லாம் பின்னாடி ஒரு கட்டாயமாக
ஏதாவது ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும். அந்த பேக்ரவுண்ட் இல்லாமல் ஒரு முக்கியமான நிகழ்ச்சிகள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது சின்ன ஒரு கால்குலேஷன் தான். ஆனால் இது நம்ம என்னைக்காவது நினச்சிருப்போம்? நினச்சிருக்க மாட்டோம் இல்லையா? ஆனால் வந்து இந்த பேக்ரவுண்டில் தான் ஆபிரகாமுக்கு அப்புறம் ஈசாக்கும் வளர்ந்துருக்கார், யாக்கோபும் வளர்ந்துருக்கார். ஸோ அல்டிமேட்டாக இப்போ கொஞ்சம் கவனித்து பார்க்கலாம். இப்போ நம்ம சப்ஜெக்டினுடைய தலைப்பு வந்து ஈசாக்கினுடைய வாழ்க்கையும் 7 சபைகள். ஸோ அப்போ நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கவனிச்சிங்கன்னா, நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். ஈசாக்கை வந்து கிறிஸ்துவுக்கும் ஒப்பிட்டு சொல்லலாம். இப்போது ஆபிரகாம் ஈசாக்கை பலி கொடுத்தாரா இல்லையான்னா பலி கொடுக்கல, அதுக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்குட்டி இல்லையா? ஆனால் எபிரேயரில் பலி கொடுத்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே சமயத்தில் ஆபிரகாம் ஈசாக்குக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சார் இல்லையா, ரெபேக்காள். அப்போ அது எதற்கு நிழல்? அது வந்து ஈசாக்கு சபைக்கு நிழல்னு சொல்கிறதுக்கான அந்த இடத்துல வாய்ப்பு இல்லை. ஈசாக்கு கிறிஸ்துவுக்கும் ரெபேக்காள் சபைக்கும். ஸோ இந்த ஒரு சப்ஜெக்டில் கூட ஈசாக்கை வந்து கிறிஸ்துவுக்கு ஒப்பிட்டு நம்ம மைண்டில் வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் சபையும் சேர்ந்து தான் வரும். இப்போது ஆபிரகாமுடைய லைஃப் ஹிஸ்ட்ரி முடிஞ்சு இப்போ வந்து ஈசாக்கினுடைய வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகும். இப்போ நமக்கு கூட கவனித்து பார்த்தீங்கன்னா, தேவன் நிறைய கற்பனைகளை, அதாவது ஆசீர்வாதங்கள்லாம் கொடுத்துருக்கார். அதெல்லாம் வந்து இன்றைக்கி நமக்கு ஆசீர்வாதங்கள்ங்கிறது ராஜரீகத்துக்குரிய சில ஆசீர்வாதம் இருக்குது, இந்த பூமிக்குரிய சில ஆசீர்வாதங்கள் இருக்குது. இப்போ நமக்கு எதுக்கு அனுபவிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு? பூமிக்குரிய ஆசீர்வாதம். சரி, இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தில் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் பார்க்கலாம். எனக்கு தேவன் அருளிய கிருபையின்படியே புத்தி உள்ள சிற்பாச்சாரியை போல நான் அஸ்திவாரம் போட்டேன் அப்படின்னார். தேவன் வந்து அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஒரு கிருபை கொடுத்ததுனால அந்த கிருபையில் தான் தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றி முடித்தாராம். அப்போ அவருடைய ஊழியத்தில் அதிகமாக அவர் அனுபவித்தது சந்தோஷமா பாடுகளா? அப்போ எதை வந்து அவர் ரொம்ப ஐஸ்வர்யம் ஆசீர்வாதம்ங்கிறார்? அதை தான். சரிங்களா? தேவனை பற்றி தெரிகிறதோ வசனங்களை கை கொள்றதோ எல்லாமே சந்தோஷம்தான். ஆனால் தேவன் வந்து என்னை நல்லா ஆசீர்வதித்து வச்சிருக்கார் அப்படிங்கிறத எதன் மூலம்தான் சொல்ல முடியும்னா, நம்ம எவ்வளவு தேவனுக்காகவும் அவருடைய சத்தியத்துக்காகவும் சபைக்காகவும் நாம் அனுபவிக்கிற துன்பங்களை பேஸ் பண்ணி தான் சொல்ல முடியும். இதுதான் சைக்காலஜி. இப்போ சொல்லுங்கள், எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்? பவுல் வந்து இதை வந்து மைண்ட் பண்ணி தான் எழுதுகிறார், ஆசீர்வதிக்கப்பட்ட. அது ஆனால் அதே சமயத்தில் இந்த பூலோகத்தில் தேவன் வந்து பாடுகளை மட்டும் அவருடைய பிள்ளைகளை வைக்கிறதில்ல. அந்த பாடுகளுக்கு மத்தியில் அவருடைய சந்தோஷத்தையும் கொடுக்க. அதனால தான் சொல்கிறார், உலகம் தரக்கூடாத சமாதானம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், பயப்படாதே சிறுமந்தை சொன்னார் இல்லையா? ஸோ அந்த அடிப்படையில் இப்போது நம்ம என்ன கண்டிஷன் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது, கலாத்தியரில் வந்து பவுல் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறார். நான் சொல்லுகிறது என்னவெனில், சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றுக்கும் எஜமானாக இருந்தும் அவன் சிறு பிள்ளையாக இருக்கும் காலமளவும் அவனுக்கு எப்படி இருப்பானா? அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை. தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் யாருக்கிட்ட இருப்பான்? ஒரு கைடன்ஸுக்கு கீழே அவன் இருப்பான். இதுதான சாதாரணமான இருக்கக்கூடிய வாழ்க்கை. நம்ம குழந்தைகள் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் பெற்றோருடைய கைடன்ஸ் அல்லது கார்டியன். அதுக்கு மேலே அவங்க வந்து என்ன செய்யலாம்? சுயாதீனத்துக்குள்ளே வரலாம். காரணம் என்னென்னா அவங்க வளர்ந்துட்டாங்க. இப்போ நமக்கு எப்படி சொல்லி ஆரம்பிக்கிறார் பாருங்க, வாசிக்கலாம். கலாத்தியர் 4:3. அப்படியே நாமும் சிறு பிள்ளைகளாக இருந்த காலத்தில் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாய் இருந்தோம். நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டு கொள்ளத்தக்கதாக. பாருங்க என்ன சொல்றார். இது அப்படியே அந்த கண்டினியூஷன் வசனம் இருக்குது. இந்த பார்ட் மட்டும் தெரிஞ்சப்போ, நம்ம சின்ன பிள்ளையாக இருந்த போது இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கெல்லாம் அடிமையாக இருந்தோம். இப்போ நின்னாயிட்டோம், வளர்ந்துட்டோம். அப்போது நான் சத்தியத்தில் வளராத போது
அன்பை குறித்து எனக்கு பெருசாக தெரியல, அதில் நான் குழந்தை மாதிரி இருந்தேன். இப்போ நான் என்ன ஆயிட்டேன்? வளர்ந்துட்டேன். இப்போ அன்பில் நான் எப்படி இருக்கணும்? வளர்ச்சி இருக்கணும். பிரச்சனை என்ன தெரியுங்களா? சத்தியத்துக்குள்ளே வரும்போது நல்லா சில பேர் வளர்ச்சியாக இருக்கிறாங்க, காலம் ஆக ஆக என்ன ஆயிடுறாங்க? அந்த வளர்ச்சி கம்மியாகிடுது. இங்கே அப்படி சொல்லலை. நான் இப்போ புருஷனான போதோ நான் இப்போ என்ன ஆகிட்டேன்? அன்பை குறித்து ஒரு தெளிவான நாலேஜ். அதையத்தை இப்போ நம்ம ஒரு வசனத்தை படித்தோம், மனுஷர் உங்களுக்கு எதை செய்ய விரும்புகிறீங்களோ அதை நீங்கள் அவங்களுக்கு செய்யுங்க. அதுதான் நியாயப்பிரமாணங்கிறார். வேறு என்ன பெரிய நியாயப்பிரமாணம் நமக்கு இருக்க போகுது இல்லையா? அப்போது தேவன் அவருடைய மைண்டை தான் இப்போ நம்மக்கிட்ட வைக்கிறார். இப்போ தேவன் அவர் எப்படி ஃபீல் பண்ணுறார் என்று சொல்லும்போது, அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் எந்த காலத்திலும் தீங்கு செய்யணும்னு அவர் நினைப்பாரா? அவரை நம்பி அவர் வேலை செய்கிறவங்க, அவருக்கு வேலை செய்கிறவங்க, அவருக்கூடையே ஒட்டி இருக்கிறவங்கள எங்கேயாவது கொண்டு அடித்து நொறுக்கிடுவாரா? அது சைத்தான் வேணால் என்ன பண்ணுவான்? அதற்கான முயற்சிகள் ஈடுபடுவான். அப்போ கூட தேவன் என்ன பண்ணுவார்? அதிலிருந்து வெளியே அவர் கொண்டு வந்துடுவார். அந்த மைண்டில் இப்போ நம்ம இருக்கும்போது, நம்ம குழந்தையாக இருந்தபோது குழந்தையை போல் நம்ம சிந்தித்தோம். அன்பில் நம்ம எப்படி இருந்தோம்? அதனால தான் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் வளரணும். அப்போ அதுக்கு முன்னாடி சத்தியத்திலையும் வளரல, அன்புலையும் வளரல. சத்தியத்தில் ஓரளவுக்கு வளர்கிறோம், அதுக்கு ஈக்குவலான வளர்ச்சி எதில் இருக்கணும்? அன்புலையும் இருக்கணும். அப்புறம் அடுத்தது சொல்கிறார், அதுலேயே நான் ஞாபகம் வந்ததுனால சொல்லிடுறேன். அப்படி இருந்தோம். இப்போ கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். அப்போ ரெண்டு விஷயத்தை சொல்கிறேன், இப்போ அப்போ. இப்போ நம்ம கண்ணாடியில் பிம்பம் தான் பார்க்குறோமா? அப்போ இப்போங்கிறது எப்போ? இப்போவா? இப்போ இருக்கக்கூடிய உலகம். அப்போங்கிறது கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம். மறுபடியும் அதே 13ஆம் அதிகாரம் தான், அன்பை குறித்து தானே பேசுது. அப்போ இப்போ நாம் காட்டக்கூடிய அன்பு எப்படி தெரியுமா இருக்கான்? கண்ணாடியில் பார்க்குற பிம்பம் மாதிரி. கண்ணாடியில் பார்க்குறது ஒரிஜினலா? ஒரிஜினல் இல்லை தானே. ஆனால் பவுட்ரு பூசினா அப்படியே தெரியுது. அதை பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த மாதிரி முகம் ஊர்லேயே இல்லை அப்படின்னு நம்மளையும் நாமளே பாராட்டிக்கிறோம் இல்லையா? அது ஆக்சுவலாக பிம்பமாக. இன்றைக்கி காட்டக்கூடிய அன்பு அப்படி தான் இருக்குங்கிறாங்க. எல்லோரும் போலித்தனமான அன்பு. எப்போ தெரியுமா உண்மையான அன்பு வெளிப்படும்? சொல்லுமா. சகோதரர்களுக்குள்ளேயே இப்போ நம்ம ஒன்றா போகிறது, ஒன்றா ஜெபம் பண்ணுறது, ஒன்றா பாட்டு பாடுறது எல்லாம் அன்பு. அது பைபிள் என்ன சொல்லுதுன்னா, அது கண்ணாடியில் பிம்பம் மாதிரி. எப்போ உண்மையான அன்பு வெளிப்படும்? ஒரு கஷ்டம் வரும்போது, ஒரு அவமானப்படுத்தப்படும் போது, ஒரு சோதனை வரும்போது அப்போ காட்டுறோம் பார்த்தீங்களா, அதுதான் ஒரிஜினல். ஆபத்தில் உதவுவனே நண்பன் மாதிரி. எ ஃப்ரெண்ட் இன் டீட் இஸ் அ ஃப்ரெண்ட் இன் நீட் அப்படின்னு சொல்லுவான். ஸோ காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கஷ்டத்தில் ஒரு சகோதரனுக்கு துணையாக நிற்கிறதும், கஷ்டத்தில் ஒரு சகோதரனுக்கு உதவி செய்கிறது தாங்க உண்மையான அன்பு. மற்றபடி நம்ம எல்லா கன்வென்ஷன் அட்டன் பண்ணுறது எல்லாமே அது பார்த்திங்கன்னா ஒரு ப்ராக்டிஸ் தானே ஒழிய, அன்பு வெளிப்படக்கூடிய இடமே அதுதான். சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணுமா, சரியான சந்தர்ப்பத்தை நோக்கி நம்ம போயிட்டுருக்கணும். யாருக்காவது ஒரு கஷ்டம் வந்துன்னா உடனடியே நம்ம என்ன செய்யணும்? ஒரு உதவி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனையில். கடைசி காலம்னு பேசிகிட்டே இருக்கிறோம். திடீர்னு அந்த கடைசி காலம் கூட திடீர்னு முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் பேசுகிற கூட நமக்கு நேரம் இருக்காது. நாளுக்கு நாள் நம்முடைய அன்பு வளர்ந்துருக்கணும், நாளுக்கு நாள் நம்முடைய சத்தியமும் வளர்ந்துருக்கணும், நாளுக்கு நாள் நம்முடைய ஐக்கியமும் தொடர்ந்து வளரணும். அதுதான் இந்த மெச்சூரிட்டி ஸ்டேஜுக்கு வரும். வளராது இருக்கிற ஸ்டேஜில் வராது. இதை மைண்டில் வச்சுட்டு இப்போ ஈசாக்கினுடைய வாழ்க்கைக்குள்ளே நம்ம போகலாம். பாருங்கள், ஈசாக்கு எகிப்துக்கு வரும்போது அங்கே ஒரு பெரிய பஞ்சம் ஒன்று உண்டாயிருக்கு. அங்கே உள்ளே வந்த உடனே ஈசாக்கு என்ன பண்ணிட்டார் தெரியுங்களா? ஒரு முக்கியமான வேலை பண்ணார். தன்னுடைய மனைவியை எகிப்து ஜனங்களுக்கு என்ன பண்ணிட்டார்? மறைச்சிட்டார். அங்கே ஒரு அந்த ராஜா இருக்கான் பாருங்க,
அந்த ராஜாவுக்கும் மறைச்சிட்டார். அதான் அந்த வசனம். அவ்விடத்து மனிதர்கள் அவள் மனைவி குறித்து விசாரித்த போது என்ன சொல்லிட்டாரு? இவனுக்கு சகோதரி. ஏன்னா அந்த அம்மா ரொம்ப அழகாக இருந்தாங்களாம், அதனால் சகோதரின்னு. கடைசியில் அந்த ராஜா கண்டுபிடிச்சார். எப்படி தெரியுங்களா? இவன் எனக்கு சகோதரின்னு சொல்லிட்டார் வெளியே. ரொம்ப நாள் கழித்து தன்னுடைய மனைவியோடு இவர் என்ன பண்ணிட்டு கொஞ்சிட்டு இருந்திருக்கார். இங்கே தமிழில் விளையாடி கொண்டிருந்தான்னு இருக்கும். ராஜா கூப்பிட்டு கேட்குறாரு, ஏப்பா இந்த மாதிரி பண்ண, இந்த மாதிரிலாம் நீ முதலே நீ சொல்லியிருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்கிறார். இதெல்லாம் ஒரு நிழல், வேற ஒன்றும் இல்லை. அப்போ எகிப்துக்கு வந்தபோதே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு தன்னுடைய மனைவியை மறைச்சிட்டார். அதே மாதிரி தான் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, ஈசாக்கு எகிப்துக்கு வரார் அப்படின்னாலே என்ன புரிஞ்சுக்கலாம்? எகிப்து எதை குறிக்குது? உலகம். அப்போ இயேசு கிறிஸ்து முதல் வருகையில் இந்த பூமிக்கு வரார். எகிப்து புரியுதா இல்லையா? அப்போ இங்கே வரும்போது கிறிஸ்துவுடைய முதல் வருகையில் இங்கே ஒரு பெரிய பஞ்சம் இருந்துதான். என்ன பஞ்சம் சொல்ல முடியுமா? இயேசு கிறிஸ்து முதல் வருகையில் இந்த உலகத்துக்கு வரும்போதே ஒரு பெரிய பஞ்சம் இருந்தது. அந்த பஞ்சம் எப்படி சொல்லலாம் அந்த பஞ்சம் இருந்ததுன்னு சொல்லி? அதாவது இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் தான் வந்தார். அவங்க மத்தியில் சத்தியம் இருந்ததா? நியாயப்பிரமாணம் இருந்தது. ஆனால் அந்த நியாயப்பிரமாணத்துடைய அர்த்தம் யாருக்குமே தெரியல. அதை கண்டுபிடிக்க முடியாத ஒரு மகா பெரிய கொடிய பஞ்சம், அது என்னென்ன தெரியாத மாதிரி ஒரு பெரிய பஞ்சம் இருந்தது. அவரால் கொஞ்சம் கூட கிரகிக்கவே முடியல. அதனால தான் பவுல் எழுதும்போது நியாயப்பிரமாணம்ங்கிறது என்னென்னே தெரியாமல் இந்த ஜனங்கள் எல்லாம் நியாயப்பிரமாண போதகராக இருக்க விரும்புகிறார்கள் அப்படின்னு எழுதினார். ஒன்றுமே தெரியல. அதே மாதிரி கிறிஸ்து வந்தபோது அவங்களுக்கு சூசகமாக சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே. அப்போ எந்த வருத்தம், எந்த பாரம் அவங்க மேலே இருந்துதான்? நியாயப்பிரமாணம். ஏன் இவங்களால் அது என்னென்னு பார்க்க முடியும்னா, ஒரு நுகம் அவங்க மேலே போடப்பட்டிருக்கும் போது அவங்க எதை தான் பார்த்துட்டு இருந்தாங்க? கீழே தான். மேலே பார்க்கறக்குரிய சூழ்நிலையே இல்லை. அதனால் ஒரு நியாயப்பிரமாணத்தினுடைய அர்த்தம் தெரியாத ஒரு மகா பெரிய ஒரு பஞ்சம் வந்தது. கரெக்டாக அங்கே ஈசாக்கு அங்கே வரார். அதே மாதிரி தான் கிறிஸ்து இங்கே வரார். இங்கே வந்தோடனே அவர் முதல் செய்தது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வந்தோடனே இப்போ என்ன ஆரம்பிக்குது? சப்ஜெக்டினுடைய தலைப்பு என்ன? ஈசாக்கின் வாழ்க்கையும் 7 சபைகளும். அப்படின்னா இயேசு கிறிஸ்து இங்கே முதல் வருகையில் வந்தோடனே இப்போ எந்த சபையினுடைய ஆரம்பம்? முதல் சபையினுடைய ஆரம்பம். அப்போ இந்த முதல் சபையிலேயே கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த பூமிக்கு முதல் சபையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அப்படி எடுத்துக்கலாம். எதை மறைச்சிட்டாரா? அவருடைய மனவாட்டி யாருங்கிறது யாருக்குமே தெரியாது. நம்ம எல்லாரும் மனவாட்டிக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்னு தான் சொல்கிறோமே ஒழிய, மனவாட்டின் உறுதியை யாருமே சொல்லலை. கிறிஸ்துடைய 2ஆம் வருகையில் கூட சொல்லும்போது, ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். அப்படிதான் இருக்கு. அப்போது ஆயத்தம் பண்ணி கொண்டு, கடைசி காலத்திலேயே ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிற விஷயம். ஆனால் அந்த வார்த்தை கொஞ்சம் கவனிங்க. கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம மனைவி. கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம மனைவி. ஆனால் இங்கே வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் அப்படின்னு என்ன புரிஞ்சுக்கலாம்? த லாஸ்ட் டேஸ், 7ஆம் சபையினுடைய காலத்தில் தேவன் ஃபிக்ஸ் பண்ணிட்டார். ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு. இப்போ அவங்களுக்கு என்ன தான் பண்ணணுன்னா உடனடியாக ட்ரெஸ் போட்டு போக வேண்டியதுதான். அப்படின்னா யோசனை பண்ணி பாருங்க, எந்த அளவுக்கு ஒரு மகா பெரிய ஒரு முக்கியமான காலத்தில் நம்ம இருக்கிறோம். ஓகே, இப்போ இந்த முதல் சபையினுடைய காலத்திலேயே எப்படி ஈசாக்கு அவருடைய மனைவியை மறைச்சாரோ, அதே மாதிரி தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய மனவாட்டியை என்ன பண்ணி தான் வச்சுருக்காரு? மறைச்சி தான் வச்சுருக்காரு. இவங்க தான் மனவாட்டி, இவங்க தான் மனவாட்டின்னு யாருமே சொல்லவே முடியாது. அது யாருக்கு மட்டும்தான் தெரியும்? மணவாளனுக்கு மட்டும்தான் தெரியும். சரி, இப்போ இதிலிருந்து ஈசாக்கினுடைய வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகும். எகிப்துக்கு வந்தோடனே இப்போ நீங்கள் சொன்னீங்க பாருங்கள், முதல்ல என்ன பண்ணாரா?
வாசிக்கலாம் பாரு. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். வந்தோடனே என்ன பண்ணியிருக்காரு? இப்போ விதைச்சாரா? விதைச்சது மட்டும் இல்லை, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததுனால அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் கிடைச்சுதான் பாருங்க. அப்போது முதல் சபையினுடைய காலத்தில் ஈசாக்கு எப்படி விதைச்சாரோ அதே மாதிரி நமக்கு நல்லா தெரியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்ணாராம்? விதைச்சார். சரி, விதைச்சார், 100 மடங்கு வந்துச்சா? அந்த வசனமே நமக்கு நல்லா தெரியும். சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும். அப்படின்னா ஈசாக்கு விதைச்சு 100 மடங்கு பலன் அவருக்கு கிடைச்சதுன்னு நாம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் படிக்கிறோம். அப்போ கிறிஸ்துவ இங்கே வந்தோடனே விதைச்சாரா இல்லையா? இப்போ கேள்வி என்னன்னா, அவருக்கு 100 மடங்கு பலன் கிடைச்சுதா? சரி, முதல் அறுவடை யாரு? அப்போஸ்தலர். அதுதான் 100 மடங்கு. முதல் அறுவடை, முதல் சபையில் வந்து முதல் அறுவடை அவரு தாங்க, அவங்க தானே. அதில் 100 மடங்கு பலன் கிடைச்சுதா? 12 அப்போஸ்தலர் கரெக்டாக வந்துட்டாங்களா? யூதாஸ் காரியோத்து 100 மடங்கு லிஸ்ட்லேயே இல்லை, அவர் 1 மடங்கு கூட இல்லை இல்லையா? அப்போ நமக்கு தெரியும் யூதாஸ் காரியோத்து லிஸ்ட்லேயே இல்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் பின்னாடி வரவர் ஏற்கனவே, அதனால தான் சொன்னேன், ஏற்கனவே செலக்டட். புரியுதுங்களா? யூதாஸ் காரியோத்து வந்து தேவன் எப்படி ஒரு சீசன் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக அங்கே வச்சார். பவுலை வந்து ஒரு சீசன் எப்படி இருக்க வேணும் அப்படிங்கிறதுக்காக வச்சார். ஆக்சுவலாக யூதாஸ் காரியோத்து அங்கே பாயிண்ட் இல்லை, அப்போஸ்தலனாகிய பவுல் தான் 100%. இன்னும் சொல்ல போனால் பவுலையும் யார் தான் கூப்பிட்டது? கிறிஸ்து தானே கூப்பிட்டார். 12 இவங்க 12 பேர்த்தையும் இயேசு கிறிஸ்து என் பின்னாடி வாங்கன்னு கூப்பிட்டார். பவுலை யார் தான் கூப்பிட்டது? கிறிஸ்து தான். கொஞ்சம் லேட்டாக கூப்பிட்டார், அவ்வளோதான். ஆனால் அவருடைய ஈல்டு எத்தனை வந்துருச்சு? இப்போ 100 மடங்கு. நினச்சது அப்படியே வந்தாச்சு. ஈசாக்கு விதைத்தான். அதில் அவர் முதல் விதைச்ச விதையே கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்கிறார் பார்த்தீங்களா, எல்லாவற்றையும் விட்டு விட்டு உங்கள் பின்னாடி வந்தமே எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அந்த 100 மடங்கு, அதாவது 100 அவர் விளைஞ்சது இல்லையா? அதுக்கு ஒரு ஆதாரம் வேணும். எதை வச்சு அதை அப்படி சொல்கிறார்? இவங்க எப்படி அந்த தங்களுடைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அங்கே சொல்கிறார், எல்லாவற்றையும் விட்டு விட்டு உங்கள் பின்னாடி வந்தமே என்ன கிடைக்கும்? அப்படி தானே? இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு உம்மை பின்பற்றினோமே என்று சொல்லத் தொடங்கினான். சரி, அப்போ என்ன தான் விட்டாங்க? எத்தனை முறை படிச்சிருக்கோம். ஆனால் வேற ஒரு கோணத்தில் பார்க்கலாம் பாருங்கள். இயேசு பிரதியுத்தரமாக என் நிமித்தமாகவும், கவனிங்க, சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும், என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும். இப்போது நம்மெல்லாம் சத்தியத்துக்குள்ளே வந்திருக்கோம். ஏறக்குறைய என்ன பண்ணியிருக்கோம்? இதெல்லாம் விட்டுருக்கிறோமா? புரியுதுங்களா? இதெல்லாம் விட்டுருக்கிறோம் தானே? ஏறக்குறைய விட்டுட்டு தான் வந்திருக்கோம். முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. முக்கியத்துவம்னா தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம். அது சொல்ல நமக்கு புரியும். நிறைய பேர் இதை விடுறக்கே மனசு இல்லை. ஆனால் அதனால் என்ன ஆயிடுதுன்னா இதுவும் கிடைக்காம போயிடுமா. ஆனால் சொல்கிறார் பாருங்க, இப்படி யாராவது சத்தியத்தின் நிமித்தமும் கிறிஸ்துவ நிமித்தமும் அவங்கள பெருசாக எடுத்துக்காம முட்டிங்கன்னா பாருங்கள், இப்பொழுது இம்மையிலே கவனிங்க, துன்பங்களோட கூட. அப்போ இன்றைக்கி நமக்கு என்ன தான் வச்சுருக்கார்? இப்போ துன்பங்களோட கூட நூறத்தனையாய் வீடுகளையும், அதே லிஸ்ட்டு, சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் உள்ளதும் போச்சுடான்னு சொல்கிறோம் பாருங்க. சில நேரத்தில் நம்ம சொந்த பந்தத்தை தேவனுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தில் அந்த மாதிரி போயிடுவோம். ஃப்ரெண்ட்ஷிப்பு, நம்ம செய்யக்கூடிய வேலை என்ன பண்ணிடுவோம், சில நேரத்தில் அப்படி போயிடுவோம். தேவனுக்கு கொடுக்கக்கூடிய நேரம் காலத்தையில் விட்டுட்டு அப்படி போயிட்டோம்னா
இருக்கிறது சேர்ந்து என்ன ஆகிடுமா, போயிடும். ஆனால் அதற்காக இதை விட்டுட்டா எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கலாம், சுதந்திரிச்சுக்கலாம். ஆனால் என்ன இன்னைக்கே வரும்னு எதிர்பார்க்க முடியாது. அதுக்கு நமக்கு தேவன் நீடிய பொறுமை அப்படிங்கிற ஒரு விஷயம் வச்சுருக்கார். அது கொடுப்பார். அது எப்போ கொடுப்பாரோ அப்போ கொடுப்பார். அது வரைக்கும் நம்ம என்ன தான் பண்ணி ஆகணும், வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஓட்டப்பந்தயத்தில் ஓடி முடிச்சோன்னே கப்பு மேலே வச்சுருக்கு, நேராக ஓடி போய் நம்மளே எடுத்துக்குமா, என்ன சொல்லுவாங்க, இருங்க இன்னும் 4 பேர் ஓட வேண்டியது இருக்குது, இந்த எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வெற்றி விழா ஒன்று வைப்பாங்க, அந்த வெற்றி விழாவில் வந்து முன்னாடி உட்காருங்க, அப்போ எல்லாத்துக்கும் முன்னாடி கொடுப்பாங்க. அப்போ அது வரைக்கும் நம்ம எப்படி தான் இருக்கணும், கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும் இல்லையா? ஸோ இப்போ பாருங்கள், ஈசாக்கு முதல் வந்த உடனே அங்கே விதைச்சார், அவர் நினைக்கிற மாதிரி ஈல்டு கிடச்சிது. இயேசு கிறிஸ்து இங்கே பூமியில் வந்து விதைச்சார். 12 அப்போஸ்தலர்கள் 100 மடங்கு மாதிரி அவங்களுக்கு கிடைச்சார். இத்தனை எல்லாம் விட்டுட்டு தான் வந்தாங்க. அதனால் இன்றைக்கி அவங்க எப்படி இருக்காங்க தெரியுங்களா, எல்லாவற்றையும் சுதந்திரிக்காம விட்டுருவாங்களான்னா இல்லை, எதெல்லாம் விட்டாங்களோ அதெல்லாம் அவங்க பெற்றுக்கொள்வார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக ஜீவனோடு அங்கே கிறிஸ்துவோடு இருக்கிற ஒரு நிலைமை. இதுதான் முதலாவது சபை. இந்த முதலாவது சபை முடியும் போதே பாருங்கள், ஈசாக்கு விதைச்சு இப்போ என்ன ஆகிட்டார் பாருங்கள், அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர என்னானாரா, விருத்தி அடைந்து மகா பெரியவனானான் அப்படின்னு சொல்கிறான். அவனுக்கு ஆட்டு மந்தை மாட்டு மந்தை. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ 2ஆம் கவனிக்கும் போது முதல் சபையினுடைய காலத்தில் ஈசாக்கு அப்படிங்கிறது இப்போ நல்லா புரிஞ்சுக்கலாம், கிறிஸ்து விதைச்சிட்டார். 2ஆம் சபையினுடைய காலத்தில் கிறிஸ்து இருக்காரா இல்லையா, கிறிஸ்து இருக்காரா இல்லையா? 3ஆம் சபையில் முதலாம் சபையோடு முடிச்சு போயிட்டார் மேலே, அப்புறம் 7ஆம் சபையில் வரார். ஆனால் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் சதா காலமும் உங்களோடு இருக்கேன். அப்போது முதல் சபையோட கிறிஸ்துவோடைய லைஃப் முடியல. 2ஆம் சபை ஆரம்பிக்கும் போதே நம்ம என்ன புரிஞ்சுக்கலான்னா, இப்போ கிறிஸ்துவும் சபையும் சேர்ந்து இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுறான். அப்போ முதலாம் சபையில் இயேசு கிறிஸ்து விதைக்கிறார், ஈல்டு கிடைக்குது. இப்போ அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா அங்கே ஈசாக்கு பெரிய ஐஸ்வர்யவானாகிறார். அதே மாதிரி தான் அன்புக்குரிய சகோதர சகோதரி, 2ஆம் சபை தேவனுடைய பார்வையில் எப்படி இருந்ததுன்னு படிச்சிருக்கீங்களா? வெளிப்படுத்தல் 2:9 வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தும் உனக்கிருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லி. இப்போ பாருங்க, முதல்ல 2ஆம் சபையினுடைய காலத்தில் 2ஆம் சபை எப்படி இருந்ததா, ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஈசாக்கு எப்படியானார், ஈசாக்கு எப்படியானான்னு படித்தோம், ஐஸ்வர்யவானானார் இல்லையா? அதே மாதிரி தான் 2ஆம் சபை அடுத்த ஸ்டேஜ் ஐஸ்வர்யம். எதில் அவங்க ஐஸ்வர்யம் உள்ளவங்களாக இருந்தாங்க படிச்சிருக்கிறோம். யாக்கோபு எழுதுகிறார் இல்லையா, என் பிரியமான சகோதரரே, தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை எதில் ஐஸ்வர்யமா, விசுவாசத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக அவர் வந்து. அப்போது அவங்களுக்கு 2ஆம் சபையை பற்றி படிச்சிருக்கோம். அவங்களுக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லை, ஆனால் எதில் ஐஸ்வர்யம் உள்ளவனாக இருந்தாங்க, விசுவாசத்தில். அதனால தான் 2ஆம் சபையினுடைய மக்களை தேவன் கிறிஸ்து எந்த குறையும் சொல்லவே இல்லை. ஆனால் அந்த சபைக்கு என்ன பேர், தரித்திரம்னு பேரா, சிமிர்னான்னு பேர். அந்த 2ஆம் சபை வந்து ஜனங்கள் அவர்கள் சாவதற்காகவே வந்தாங்க, ஆனால் தேவனிடத்தில் ஒரு நன்மதிப்பு பெற்ற ஜனங்களாக இருந்தார்கள். இதுதான் 2ஆம் சபையினுடைய காலம். சரி, எகிப்துக்கு வந்துட்டார். இவருக்கு நல்ல ஐஸ்வர்யம் ஆகுது. ஒருத்தர் புதுசாக திடீர்னு பணக்காரனானா பக்கத்தில் இருக்கிறவங்களாம் என்ன வரும், வருமா இல்லையா? அந்த மாதிரி சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே ஈசாக்கு பரிவாரங்கள் மேலே என்ன வந்துச்சு, பொறாமை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க பாருங்க, வாசிக்கலாம். ஆதியாகமம் 26:15. அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். பாருங்க, என்ன ஆச்சு தெரியுமா? ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வந்து நிறைய கிணறு வெட்டியிருக்காங்க பாசனத்துக்கு.
இப்போ இந்த சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா அதில் மண்ணை அள்ளி போட்டு அந்த கிணறையே மூடிட்டாங்க. கிணறு அதில் தண்ணீர் ஊறும் தானே. இதுதான் 3ஆம் சபையினுடைய காலம். 3ஆம் சபையினுடைய காலத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நமக்கு நல்லா தெரியும், போப்பு மார்க்கம் லேசாக வளர்ச்சி அடையக்கூடிய காலம். படிச்சிருக்கோம் இல்லையா, சாத்தான் உடைய கூட்டம் உன்கிட்ட இருக்கு. 3ஆம் சபையை பற்றி சொல்லும்போது சாத்தானுடைய கூட்டம் உனக்குள்ளே வந்துருச்சுன்னு. அந்த மாதிரி தான் திருச்சபைக்கு விரோதமான ஜனங்கள் எல்லாம் நிறைய பேர் உண்மையான சத்தியம் வெளியே வரக்கூடாதபடி என்ன பண்ணிட்டான்னா கிணத்தையே மூடிட்டான். மூடி அப்படியே விடல, அங்கே ஒரு முக்கியமான நிகழ்ச்சி ஒன்று நடந்தது. வாசிக்கலாம் பாருங்க, ஆதியாகமம் 26:18. தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தர் தூர்த்து போட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி. இப்போ இவங்க ஈசாக்கு என்ன செய்கிறாங்க, அந்த வெட்டி போட்டாங்க. ஆனால் என்ன செய்கிறாங்க, மறுபடியும் அதை தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பேர்களின்படியே அவைகளுக்கு என்னன்னு சொல்லி பேர் வச்சார். ஈசாக்குடைய வேலைக்கார பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார். அப்போது அங்கே அதாவது அந்த கிணத்தையெல்லாம் தோர்த்து போட்டால் கூட மறுபடியும் தோண்டி கொஞ்சோன்னு தண்ணீர் என்னன்னாலாம் வெளியெடுத்தாங்க. இதுதான் 3ஆம் சபையினுடைய காலம். ஸோ 3ஆம் சபையினுடைய காலம் பற்றி நம்ம கொஞ்சம் கவனிக்கும்போது, 2ஆம் சபையிலேயே யோவான் என்ன எழுதினார், இயேசுவை கிறிஸ்துவல்ல என்று மறுதலிக்கிறவனே என்று படிச்சிருக்கோம் இல்லையா. இயேசுவை தேவனுடைய குமாரன் அப்படின்னு யார் சொல்கிறாங்களோ அவங்க தான் உலகத்தை ஜெயித்தவர்கள். ஏன் 2ஆம் சபையிலேயே அந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் சொன்னார்? இயேசுவை தேவன் என்று குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவனில் தேவன் நிலைத்திருக்கிறார் அப்படின்னாலே 2ஆம் சபையிலேயே தேவனையும் கிறிஸ்துவை பற்றி தவறான போதகம் உள்ளே வந்துருச்சு. அது கிராஜுவலாக என்ன ஆயிடுச்சு, எப்படி அந்த கிணத்துல தண்ணி ஊடுறத மண்ணு போட்டு மூடின மாதிரி என்ன பண்ணிட்டாங்கன்னா சத்தியங்கள் வந்து மூடி வச்சாங்க. ஆனாலும் 3ஆம் சபையினுடைய காலத்தில் ஒருத்தர் தோண்டினார், அங்கே கொஞ்சம் தண்ணி வெளியே வந்தது. அது தெரியுமா, யார் தோண்டி வெளியே எடுத்தது? கொஞ்சம் நமக்கு நல்லா தெரியும், ஏரியஸ். அந்த நெசையன் மாநாடு எல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா. பிதா குமாரன் பரிசுத்தாவி வேறேங்கிற உண்மையான சத்தியத்தை அந்த 3ஆம் சபையினுடைய காலத்தில் தோண்டி வெளியெடுத்து ஜனங்களுக்கு அவர் எடுத்து சொன்னார். 3ஆம் சபை. ஆனால் என்ன ஆச்சு, ஏரியஸை கொன்னுட்டாங்க. அப்புறம் அவர் தேவனுடைய சத்தியத்தை சொன்னது, அதாவது பொய் சொல்லிட்டாருன்னு சொல்லி அவரை வந்து தேவன் தண்டிச்சிட்டாருன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. இதன் நிமித்தம் என்ன ஆயிடுச்சுன்னா 3ஆம் சபையில் சத்தியம் கொஞ்சம் மேலே வந்தது. அதே சமயத்தில் அங்கே ஒரு மிகப்பெரிய போராட்டம் சத்தியத்துக்கு வந்தது. அதனால தான் வாயின் அதாவது பட்டயத்தோட உன்னோட போராடுவேன்னு ஒரு வசனம் கூட அந்த 3ஆம் சபையில் இருக்கும். அடுத்தது 4ஆம் சபையினுடைய காலத்தில் நடந்த நிகழ்ச்சி மாதிரி ஈசாக்கினுடைய 4வது ஸ்டேஜ் பாருங்கள் என்ன நடந்திருக்கு. ஆதியாகமம் 26:20. கேராரூர் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். பாருங்க, இப்போ கொஞ்சம் தண்ணி தோண்டி எடுத்தாங்க, கொஞ்சம் தண்ணி வந்துச்சு. இப்போ சுற்றி இருக்கிற கேராருடைய மேய்ப்பர், கேராருங்கிற ஊரில் தான் தங்கிற எகிப்து. அப்போ எகிப்தில் அதிகமான மெஜாரிட்டி பீப்புள் என்ன பண்ணுறாங்க கவனிக்கிறீங்களா, இது எங்களுதுன்னாங்களாம். எது? இந்த தண்ணீர் எதை குறிக்கும்? வசனம். புரியுதுல்ல? அப்போது இதெல்லாம் எங்களுது அப்படின்னு யார் சொன்னது? 4ஆம் சபையில் யார் சொன்னது? போப்பு மார்க்கம் உச்சக்கட்டத்துக்கு வந்த பகுதி. சத்தியம் வந்து பைபிள் எல்லாம் எங்களுது, நாங்கள் தான் இதுக்கு அதிகாரி அப்படின்னு சொல்லி வேதத்தில் இருக்கிற அத்தனை மகத்துவங்களையும் புதைச்சிட்டாங்க, பைபிளையும் புதைச்சிட்டாங்க. என்ன பண்ணாங்க? எபிரேய கிரேக்க மொழியில் இருந்த வேதாகமத்தை யாருக்கும் தெரியாத ஒரு மொழியில், என்ன மொழி? லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்து எங்களுது இனி லத்தீன். ஏன்னா அவர்கள் லத்தீன் மொழியினுடைய சொந்தக்காரர்கள், ரோமர்கள், ரோமன் கேத்தலிக் படித்தோம் இல்லையா. அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அது பின்னைக்கு எப்படி சமஸ்கிருதத்தை வச்சுட்டு ஏமாத்துறாங்க இல்லையா, அந்த மாதிரி லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்து இதுமேல் இது எங்களோடது அப்படின்ட்டாங்க. அப்படி எங்களோடதுன்னா ஒட்டுமொத்த பைபிளும் அதில் சொல்லப்பட்டது எல்லாமே நாங்கள் தான், எங்களுக்காக தான் இதெல்லாம் இருக்குன்னு சொல்லி
அங்கே வந்து சொல்லிட்டாங்க. இதை நிமித்தம் அங்கே ஒரு பெரிய வாக்குவாதம் வந்துச்சு, ஒரு சண்டை. அதனால தான் அந்த துறவுக்கு என்னென்னு பேர்? ஏசேக்குன்னு பேர். ஏசேக்குனாலே சண்டை என்று அர்த்தம். ஏசேக்குனாலே சண்டைன்னு தான் அர்த்தம். அப்போ போப்பு மார்க்கம் உச்சக்கட்டத்தில் இருந்தபோது இப்போ திருச்சபைக்கும் பெயர் சபைகளுக்கு என்ன வந்தாச்சு? இப்போ பெரிய அளவில் அங்கே வாக்குவாதம் வந்தது. இது 4வது சபை. இப்போ இவங்க என்ன சொன்னாங்க? எங்களுதுன்னாங்க. 5ஆம் சபையினுடைய காலத்தில் என்ன நடந்தது பாருங்கள். அதாவது 5வது ஸ்டேஜில் என்ன நடந்ததோ அது 5ஆம் சபையினுடைய காலத்தில் நடந்ததான். 5ஆம் ஸ்டேஜில் என்ன நடக்குது பாருங்கள். வேறொரு துறவை வெட்டினார்கள். இதுவரைக்கும் கவனிக்கிறீங்களா? இவங்க வெட்டின துறவை எங்களோடதுன்னாங்க. புரியுதா? சத்தியம் பைபிள் எல்லாம் எங்களோடதுன்னாங்க. இப்போ 5ஆம் சபையினுடைய காலத்தில் வேறொரு துறவை வெட்டிட்டாங்களாம். அப்படின்னா புரிஞ்சுதா? அப்படின்னு என்ன அர்த்தம்? புதிதான சத்தியமா? போதனை வேற, சத்தியமே இல்லை, வேற போதனைகள் என்ன பண்ணிட்டாங்க? டெவலப் பண்ணாங்க. அப்படி வந்ததாங்க நரக போதனை, ஆத்மா, பேய், பிசாசு, சப்பரம் எடுக்கிறது, எல்லா தவறான போதனைகளும் 5ஆம் சபையினுடைய காலத்தில் தான் உச்ச கட்டத்துக்கு வந்தது. அதனால தான் அந்த இடத்துல நம்ம படிக்கிறோம், சபை என்னாச்சு? நீ உயிரோடு இருந்தவன் என்று பெயர் பெற்றிருந்தாலும் செத்தவனாயிருக்கிறாய். ஆல்மோஸ்ட் சபை செத்து போயிடுச்சான். காரணம் என்னென்னா அந்த அளவுக்கு தவறான போதகங்கள் அங்கே டெவலப் ஆயிடுச்சு. அப்போ அன்றைக்கு போப்பு மார்க்கம் தான் எல்லாத்துக்கும் மேலே இருந்தது. அதனால தான் அந்த இடத்துக்கு சித்னான்னு பேரா. சித்னான்னாலே வெறுத்தல் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி டைமில் தான் அவர் அந்த சபைக்கு ஒரு எழுதுகிறார் இருப்பார். நீ 7 ஆவிகளுடைய 7 நட்சத்திரங்களுடைய சொல்லுகிறதாவது உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றிருந்தாலும் எப்படி இருக்க? நீ செத்தவனாயிருக்கா. இது 5ஆம் சபையினுடைய காலம். அடுத்தது 6ஆம் சபையினுடைய காலத்தில் நடந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி எங்கே நடக்குது? ஈசாக்கினுடைய 6வது ஸ்டேஜ் பாருங்கள். எப்படி ஆரம்பிக்கிறார்? பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான், அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்போ 4வது சபையிலே சண்டை, 5வது சபையிலே சண்டை, 6ஆம் சபையில் சண்டை வரல. என்ன அர்த்தம்? சமாதானம் ஆயிடுச்சா? பிரிஞ்சிட்டாங்க. விஷயம் அவ்வளோதான். 6ஆம் சபை நமக்கு தெரியும் இல்லையா? போப்பு மார்க்கத்திலிருந்து எது வெளியே வந்தாச்சு? புரோட்டஸ்டன்ஸ் வெளியே வந்தாச்சு. தனியாக போயிட்டாங்க பாருங்க. அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய், அதனால தான் அங்கே வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வெளியே வந்தாச்சு. வெளியே வந்து வேறொரு துறவு வெட்டுனதுனால, அப்படின்னா அந்த துறவில் இனி தண்ணி குடிக்க வேண்டாம், வேறொரு துறவு வெட்டுனதுனால அங்கே வாக்குவாதம் வரல. ஏன்னா போப்பு மார்க்கத்திலிருந்து என்ன வந்தாச்சு? இப்போ பெயர் சபைகள் வெளியே வந்து, இப்போ பாருங்கள், கர்த்தர் நமக்கு ஒரு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு என்னென்னு பேர் வச்சாங்களா? ரெகுபேத்துன்னு பேர் வச்சாங்க. ஸோ ரெகுபேத்துனாலே ஒரு ரூம்னு அர்த்தம். இப்போ நம்ம கூட பேச்சு வழக்கில் சொல்லுவோம், இப்போ தான் எனக்கு ஒரு ரூம் கிடச்சிருக்கு அப்படின்னா தங்கிறதுக்கு இல்லை, எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு சொல்கிறீங்களே. அப்போது சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கு சரியான ஒரு சந்தர்ப்பத்தை 6ஆம் சபையில் தேவன் என்ன செய்கிறார்? ஜனங்களுக்கு கொடுத்தார், ஒரு ரூம் கொடுத்துட்டார். அதான் வெளியே வந்தாங்க. யார் மூலமாக? மார்ட்டின் லூத்தர் மூலமாக. இப்போ 7ஆம் சபையினுடைய காலத்தில் கவனித்து பார்த்தீங்கன்னா, இப்போ அவர் இதுவரைக்கும் கேராரில் இருந்தவர் யார்? இதுவரைக்கும் கேரார்னு எகிப்தினுடைய மையப்பகுதி இருந்தவர் கொஞ்சம் வெளியே வரார். 7ஆம் சபையினுடைய காலம். அங்கே இருந்து அவன் பெயர் சபாவுக்கு போனான். அப்படின்னா புரிஞ்சுல, 7ஆம் சபையினுடைய காலத்தில் ஈசாக்குனாலே சபை இப்போது கேராரிலிருந்து எங்கே போயிட்டாங்க? இப்போ எகிப்தினுடைய நிலைமையிலிருந்து இப்போ வெளியே வந்துட்டாங்க. என் ஜனங்களே அவளை விட்டு வெளியே வார், அந்த கண்டிஷனில். ஸோ பெயர் சபான்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ரகசியத்தின் கிணறுன்னு அர்த்தம். இந்த சப்ஜெக்ட் ஃபுல்லாக கிணறு தான். கிணறு வெட்டினா மண்ணை போட்டுடுறாங்க,
மறுபடியும் வெட்டினா இது எங்களோடதுங்கிறாங்க. அப்புறம் வேறொரு கிணறு வெட்டுறாங்க. அப்புறம் இவங்க வெளியே வந்து வேறொரு கிணறு வெட்டுறாங்க. இப்போ பாருங்க, இந்த இடத்துல இந்த பெயர் சபாங்கிற இடத்துல என்ன நடக்கு தெரியுங்களா? அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, இப்போ நம்ம எத்தனாவது சபையை பற்றி படிச்சுட்டு இருக்கிறோம்? இப்போ பாருங்க, அன்று ராத்திரியிலே கர்த்தர் தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன், பயப்படாதே. புரியுதா? ஃபில்லப் பண்ணணுமில்ல, சிறுமந்தையே. அப்போ 7ஆம் சபையை பார்த்து சொல்கிறார். அது அங்கேயே சொல்லி வச்சுட்டார் பாருங்க. அன்று ராத்திரியில், இப்போ நம்ம இருக்கக்கூடிய டைம் கூட என்ன தான்? ராத்திரி தான். ஏறக்குறைய பகல், ஏறக்குறைய நைட்டு, அந்த மாதிரி இருக்கும், ஒரு 5 மணி மாதிரி. ஆனால் இன்னும் நைட் டைம் தான். அதனால தான் சொல்கிறேன், அந்த ராத்திரியில் இப்போ எக்ஸாக்டாக தேவனுடைய பிள்ளைகள் இப்போ நம்மளை பார்த்து சொல்கிறார், நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே. நான் உன்னோட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை என்ன செய்ய போகிறேன்? ஆசீர்வதிக்க. சரி, இப்போ கடைசி கால திருச்சபை கவனிங்க. கடைசி கால திருச்சபையை பார்த்து தேவன் இதை சொல்கிறார், நீ பயப்படாதே. இப்போ தேவன் சொன்னால் நம்ம நம்பணுமா இல்லையா? நம்பணும் தானே? அதனால தான் வசனம் படிக்கிறோம், விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் பிரியமாக இருப்பது கூடாத. இது சாதாரண வசனம்னு நினைக்கிறோம். தயவு செய்து அன்புக்குரிய சகோதர சகோதரர்களை கவனிங்க, இது சாதாரண வசனமே அல்ல. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாது. கேள்வி என்னன்னா, எல்லா சந்தர்ப்பத்திலையும் தேவன் மேலே விசுவாசமாக இருக்கிறோமான்னு பாருங்க. ஒரு சில சந்தர்ப்பம் வரும், தேவனும் தெரியாது, கிறிஸ்துவும் தெரியாது, விசுவாசமும் புரியாது. உண்மையாலுமே தேவன் மேலே விசுவாசம் வச்சோம்னா என்ன பண்ணுவோம் தெரியுமா? இப்போ ஒன்றும் இல்லை, சின்ன எனக்கு தெரிஞ்ச உதாரணம் சொல்கிறேன். இப்போ நமக்கு விரோதமாக நிறைய பேர் எழும்புறாங்க, புரியுதுல்ல? நிறைய தவறாக சொல்கிறான்னு வச்சுங்க. இப்போ இந்த வசனம் என்னை ஆட்கொண்டுச்சுன்னா, விசுவாசம் உண்மையாலுமே தேவன் மேலே வச்சுருந்தேன்னா நான் என்ன பண்ணுவேன்? தேவனை மட்டும்தான் பார்ப்பேன், மற்றவங்களையெல்லாம் நான் பார்க்கவே மாட்டேன். புரியுதுங்களா? தேவனை மட்டும்தான் பார்ப்பேன். இது ஒரு வகை. இன்னொரு வகை, இப்போ இன்னொரு சகோதரர் ஒரு சகோதரி மேலே ஏதோ ஒரு பயங்கரமான பழி சொல், ஒரு தவறு. இப்போ உண்மையிலுமே நான் விசுவாசா நான் என்ன பண்ணுவேன் தெரியுங்களா? தேவனிடத்தில் அவர்களை ஒப்பு கொடுத்துட்டு நான் அமைதியாக இருப்பேன். நான் எந்த ஆக்ஷன் அவங்களுக்கு விரோதமாக எடுத்துட மாட்டேன். நான் எடுத்தேன்னா இப்போ நம்ம யாரை விசுவாசிக்கலை, தேவனை விசுவாசம், நான் பண்ணதான் கரெக்டுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவேன்? இதெல்லாம் தான் அந்த வசனம் நமக்கு புரிய வைக்கிறது. புரியுதுங்களா? எந்த சூழ்நிலையிலையும் தேவன் மேலே விசுவாசம் வைக்கிறன்னு முடிவு பண்ணிட்டா தேவன் அதை செஞ்சு விட்டுன்ட்டு என்ன பண்ணணுமா? அமைதியாக இருக்கணும். இப்போ அடுத்த வசனம், ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் தேவன் ஒருவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலனளிக்கிறார் என்றும் விசுவாசிக்கணுமா? இது நமக்கு பொருந்துமான்னு பாருங்க. நம்ம விசுவாசிக்கிறது தானே. அப்போது இல்லைங்க, தேவன் ஒருத்தர் உண்டுன்னு நான் விசுவாசிக்கிறேன்னு இப்போ சொன்னால் எப்படி இருக்கும்? அப்படி சொன்னால் சரியாக வருமா? நம்ம ஏற்கனவே தேவன் யாருன்னு தெரிஞ்சுட்டு தான் இப்போ கண்டினியூ பண்ணியிருக்கிறோம் சபையினுடைய காலத்தில். அப்புறம் எப்படி இந்த வசனம் நமக்கு பொருந்தும்னா இப்போ தான் பொருந்துமா? ஏன்னா பல சந்தர்ப்பங்களில் நமக்கு ஏற்படக்கூடிய சூழ்நிலையில் தேவன் ஒருத்தர் இல்லைன்னு நினச்சிட்டு தான் நம்ம மற்ற காரியங்களெல்லாம் செய்கிறோம். தேவன் இல்லை, அவர் பார்க்கல அப்படின்னு தான் செய்கிறோமா? அப்போது எந்த சூழ்நிலையிலும் இல்லை, தேவன் இருக்கார், பார்த்துட்ருக்கார், தேவன் காப்பாற்றுவார், தேவன் சரி பண்ணிடுவார், தேவன், அந்த மாதிரி ஒரு சிந்தனை அவருடைய பிள்ளைகளுக்கு எப்பொழுதுமே இருக்கணும். அதனால தான் இப்போ சொல்லும்போது பயப்படாதே அப்படின்னு சொன்னாலே இந்த கடைசி காலத்தில் திருச்சபைக்கு என்ன தான் வரும் தெரியுங்களா? பயப்படுற மாதிரி தான் சூழ்நிலைகள் எல்லாம் வரும். ஆனால் என்ன சொல்கிறார்? பயப்படாதே. நாம் கொஞ்சம் விசுவாச குறைச்சலாகும்போது பயப்படுற மாதிரி சூழ்நிலை தான், பயப்படாமல் எப்படி தேவனே இருக்க முடியும்? பயமாக தான் இருக்கு. இல்லை நீ பயப்படாதே,
நீங்கள் எங்கேயோ இருந்துட்டு பயப்படாதீங்கிறீங்க. இங்கே பிரச்சனை இல்லை, மாட்டிகிட்டு இருக்கிறது நாங்கள் தானே தேவனே. இது எப்படி சரியாக வரும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சிந்திக்கும்போது அதுக்கு பேர் தாங்க விசுவாசம். எங்கேயோ தேவன் இருக்கணும், எங்கேயோ இருக்கிறவர்கிட்ட உறுதியாக அவர் இப்படி தான் செய்வார் நம்ம நம்பணும். அதுக்கு பேர் தான் விசுவாசம். சும்மா நேரில் வந்து பக்கத்தில் இருக்கிறவர்கள் பார்த்துட்டு நம்ம பயப்படாமல் இருக்கிறது பேர் விசுவாசம். அதனால தான் அடிக்கடி ஒரு உதாரணம் சொல்கிறது உண்டு. ஒரு ஒருத்தர் வீட்டுக்குள்ளே போகிறோம், நாய்கள் ஜாக்கிரதை அப்படின்னு போட்டிருக்கு. சரியா? நாய் கட்டி வச்சுருக்கு, அது கொல்லுன்னு குலைக்குது. நம்ம போய் தயங்கி நிற்கிறோம். உடனே வீட்டுக்கு சொந்தக்காரர் வரார், பயப்படாதீங்க, அது கடிக்காது, நான் இருக்கிறேன், உள்ளே வாங்கன்னு சொல்லி இந்த நாய்க்கும் நமக்கும் நடுவில் அவர் நிற்கிறாரு. நம்ம பயப்படாமல் போகிறோம். அப்படி கொஞ்சம் கருக்குன்னு தான் இருக்குல்ல மனசுக்குள்ளே. சந்தில் இப்படி பூந்து கடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது? இருந்தாலும் அவர் இருக்கிற தைரியம் யோசனை பண்ணி பாருங்கள். அந்த ஒரு செகண்டில் அவர் மயக்கம் போட்டு விழுந்துட்டா நம்ம நிலைமை என்ன? சாதாரண மனுஷனை நம்பி தானே போகிறோம் இல்லையா? அண்ட சராசரத்தையும் படைத்த தேவன் வந்து நான் இருக்கேங்கிறத ஒவ்வொரு நொடியிலையும் நமக்கு ப்ரூவ் பண்ணுறாரு. எப்படி தெரியுங்களா? நம்ம இப்போ வாழ்ந்துட்டுருக்கிறோம் பாருங்கள், ஒவ்வொரு நொடியும் நம்முடைய பாடியில் இருக்கக்கூடிய அத்தனை ஆர்கன்ஸும் கரெக்டாக ஒர்க் பண்ணுதா இல்லையா? கொஞ்சம் ஸ்டக் ஆச்சுன்னா என்ன ஆகும்? ஒரு நொடியில் மரணம். இன்னைக்கு வரைக்கும் நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் தேவனுடைய கிருபை. ஒவ்வொரு நொடியிலையும் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது தேவன் நமக்கு செய்த புண்ணியங்கிறத அநேக சந்தர்ப்பங்களில் மறக்கும்போது தான் இந்த பயம் நமக்கு வரும். நமக்கு வந்து பயம் இப்போ கூட இருக்குது. நம்மெல்லாம் சகோதரங்களான சொல்கிறேன். எதிரிகள் வெளியிலிருந்து ஆயிரக்கணக்கான பேர் சத்தியத்தில் இல்லாதவங்க கத்தி எடுத்துகிட்டு வந்தால் கூட ஒரு துளி கூட பயம் இருக்காது. ஒரு கவர்மெண்ட்டை எதிர்த்தா கூட பயமே வராது, வேலையே போனாலும் பரவாயில்ல. புரியுதுல்ல? உலகத்தில் இருக்கிற எவ்வளோ பெரிய தலைவர்கள் வந்து என்ன மிரட்டினாலும் பயம் வராது. யாரை பார்த்துறீங்களா பயம்? சொல்லுங்க. கூட இருக்கிறாங்க பாருங்க சகோதரிகள், அவங்களுக்கு பார்த்தாங்க பயம். இவங்க எங்கேயாவது நமக்கு விரோதமாக சொல்லிடுவாங்களா, எங்கேயாவது காட்டி கொடுத்துருவாங்களா, எங்கேயாவது கீழே தள்ளிடுவாங்களா, என்ன மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு பாருங்க. இப்படி ஒரு பயம் இருக்கலாமா? நமக்கு இருக்கலாமா? உங்களுக்கு அந்த பயம் இருந்துச்சுன்னா அந்த பயத்தை போக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. எனக்கு அந்த பயம் இருந்துச்சுன்னா அந்த பயத்தை போக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கு. மனுஷர் உங்களுக்கு எதை செய்யணும்னு நினைக்கிறீர்களோ அதை எனக்கே செய்யுங்கள். இப்படி வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தால் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இதெல்லாம் சத்தியம். கடைசி காலத்தில் இதை சொல்கிற கூட இன்னும் கொஞ்ச நாளில் ஆள் இருக்காதுங்க. இந்த மாதிரி கருத்துக்கள் எல்லாம் இனிமேல் வரவே வராது. அதனால் கேட்கும்போதே ஜாக்கிரதையாக கேட்டுட்டு நம்முடைய வாழ்க்கையை அதை சீர்படுத்திக்க வேண்டியது தான். இது எல்லாருக்குமே நமக்கு பொருந்தக்கூடிய வாழ் சொல்கிறார். லாஸ்ட்டு சபையை பார்த்து, பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். அப்போது தேவன் நம்மோட இருந்தால் ஒரு பெரிய கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்திலிருந்து நம்மளை வெளியே கொண்டு வரார் இல்லையா? அப்போ ஒரு பெரிய பிரச்சனையிலிருந்து நம்ம வெளியே வர்றோம்னா யார் நம்ம கூட இருக்காருன்னு அர்த்தம்? தேவன் நம்ம கூட இருக்கார், ப்ரூஃப் பண்ணுறார். அதனால் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஒரே விஷயம், எப்போ தான் சொல்கிறார்? அந்த ராத்திரியில். இப்போ நம்ம இருக்கிறதும் அதே டைம். இதைத்தான் நம்ம லூக்கா எல்லாம் எழுதும்போது என்ன எழுதுனாங்க? அந்த ராத்திரியிலே ஒரே படுக்கையில் படுத்துக்கிற 2 பேரில் ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளப்படுவார், மற்றவர் யார்? ஒரே படுக்கையில் படுத்திருக்கிறவங்களை யார் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள்? வளர்கிறவர்கள். அது புரியுது இல்லையா? அதே மாதிரி திரிகிற ஸ்திரீ, திரிகத சாபம், அதாவது சத்தியத்தை நல்லா அரைச்சி கொடுக்குறவங்க. ஒரு வகுப்பார் அரைச்சி கொடுப்பாங்க, ஒரு வகுப்பார் திரிச்சு கொடுப்பாங்க. அரைச்சி கொடுக்குறவங்க மேலே போயிடுவாங்க, திரிச்சு கொடுக்குறவங்க கைவிடப்படுவார்கள். இப்போ அந்த லாஸ்ட் 7ஆம் சபையினுடைய காலத்தில் பாருங்க, அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அங்கே தன் கூடாரத்தை போட்டான். கவனி, இது 7ஆம் சபை. அவ்விடத்தில் ஈசாக்கின் வேலைக்காரர் ஒரு துறவை
வெட்டினார்கள். இங்கேயும் கிணறு, கடைசி வரைக்கும் கிணறு தான் இந்த சப்ஜெக்ட். இப்போ கடைசியாக ஈசாக்கு வெட்டலையா? 7ஆம் சபையினுடைய காலத்தில் ஈசாக்கு வெட்டல. யார் வெட்டினது? அது யாருங்க? இப்போ புரியுதுங்களா? கடைசி காலம் 7ஆம் சபையில் வேலை செய்யக்கூடிய வேலைக்காரர்கள், அவங்க வெட்டின கிணறு தான் இப்போ தண்ணி ஊறிட்டுருக்கு. கடைசி கால சபை, கடைசி கால கிணறு, கடைசி கால தண்ணின்னா கடைசி காலத்திற்கேற்ற சத்தியம். இன்றைக்கி அவங்க தான் என்ன செய்கிறாங்க? உண்மையான தேவ பிள்ளைகள் வெட்டுறாங்க, அதில் ஊறி என்ன ஆகுது? தண்ணி வருது. அந்த தண்ணியை தாங்கி இப்போ குடிக்கிறாங்க. அதை தாங்க சொல்லும்போது வாசிக்கலாம் பாருங்கள். தோட்டங்களுக்கும் நீரூற்றும் ஜீவ தண்ணீரின் துறவும் லீபனோனில் ஓடி வரும் வாய்க்கால்களும், இதெல்லாம் கடைசி கால ஆசீர்வாதத்தை குறித்து சொல்லும்போது சொல்கிறார். வாய்க்கால்களும் எப்படி தான் உண்டாயிருக்குதான். இதை 2 விஷயமாக பிரிக்கிறார். அப்போது கிணத்துல நல்ல தண்ணி ஊறுது அல்லது நல்ல தண்ணி இருக்கிற இடத்துல ஒரு செடி வளர்க்கப்பட்டால் அது எப்படி இருக்கும்? இதைத்தான் வசனம் எரேமியா எழுதுகிறார் பாருங்க. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன். அப்போது யார் மேலே நம்பிக்கை வைக்கப்படாது? இது சொல்கிறதுக்கு நல்லா இருக்கு. ஒரு பேங்க்கில் லோன் வாங்க போகிறோம். லோன் யார் கொடுக்கணும்? பேங்க் மேனேஜர். அப்படி நினச்சிட்டு இருக்கிறோம். திருச்சபையை பற்றி மட்டும்தான் இப்போ பேசிகிட்டு இருக்கிறோம். திருச்சபைக்கு யார் லோன் கொடுக்கறது? இந்த பக்கம் பேங்க் மேனேஜர், இந்த பக்கம் தேவன். யார் கொடுப்பாங்க? தேவன் அனுமதிக்காமல் இங்கே பேங்க் மேனேஜர் கொடுக்க மாட்டார். அப்போ நம்ம யார்கிட்ட லோன் கேட்கணும்? நாம் என்ன பண்ணுவோம்? தேவன் மேலே நம்பிக்கை இல்லை, மேனேஜர் மேலே நம்பிக்கை இல்லை, மேனேஜருக்கு தெரிஞ்சவர் யாராவது இருக்காங்களான்னு பார்த்துட்டு இருப்போம். ரெக்கமெண்டேஷன் அவரை கூட்டிகிட்டு போய் மேனேஜர், அது என்னென்னவெல்லாம் பிரயாசப்படணுமோ பிரயாசப்படும். ஆனால் நமக்கு கிடைக்கணும்னு நினச்சா தேவன் கட்டாயமாக கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தால் நம்ம யார்கிட்டையும் போக மாட்டோம், அப்ளிகேஷன் போட்டு இருப்போம். ஆனால் மனசுக்குள்ளே அப்படி இருக்குமா? ஒரு காலம் நம்முடைய மனசு அப்படி இருக்காது. உள்ளுக்குள்ளே கொடுப்பாரோ கொடுக்க மாட்டாரோ. எதுக்கும் போய் ஒரு தடவை அந்த மேனேஜரை பார்த்துட்டு வந்தார். அவநம்பிக்கை. சரி கொடுக்கலன்னா விட்டுற, பரவாயில்ல, தேவனுடைய சித்தம், முடியவே முடியாது, அப்படி திங்க் பண்ண, எனக்கு கொடுத்தே ஆகணும். அப்போ நம்முடைய சுயநலம், எதிர்பார்ப்பு, இவைகள் எல்லாம் நம்மை அவிசுவாசத்துக்கு தான் வழி நடத்துமே ஒழிய தேவன் மேலே வைக்கக்கூடிய விசுவாசத்துக்கு வழி நடத்தாது. அதனால தான் சொல்கிறார், மனுஷன் மேலே நம்பிக்கை வச்சுட்டிங்கனாலே மாம்சமானதை தன் பயபலம் ஆக்கி கொண்டு. இந்த பூமியில் எந்த மனுஷனும் எந்த விஷயத்தையும் செய்ய முடியாது. மனுஷனை எல்லாம் என்ன செய்யக்கூடாது? நம்பக்கூடாது. இப்போ நாங்களாம் வழி நடத்துகிற கண்டிஷன் இருக்கிறோம்னா எங்களை நம்பாதீங்க. யார் நம்புங்க? தேவனை நம்புங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்திருக்கிற ராஜாவை நம்புங்க. யார் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் மாறலாம். ஆனால் மனுஷன் மேலே நம்பிக்கை வைக்கக்கூடாது. அப்படின்னா பிரதர் நீங்கள் சொல்லிட்டீங்க, நாளையிலேருந்து உங்கள் மேலே எங்களுக்கு நம்பிக்கையே, அந்த நான் சொல்கிற அந்த அர்த்தம் அல்ல. இந்த இடத்துல சொல்லியிருக்கிற மனுஷன் சாதாரண மனுஷனை பற்றி சொல்கிறார். அப்படி நம்பிக்கை வச்சிட்டோம்னா சபிக்கப்பட்ட நிலைமைக்குள்ளே போயிடுமா. அது என்ன நிலைமை ஆகிடுமா? அவன் அவாந்தர வெளியிலே கரளையாய் போன செடியை போலிருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்தரத்திலே வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத ஒவ்வொரு நிலத்திலும் தங்குவான். அந்தர வெளியிலே கரளையாய் போன செடி, ஒரு காஞ்சு போன செடி எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஆயிடுவானா. அவன் எந்த ஒரு ஈல்டும் தேவனுக்கென்று கொடுக்க மாட்டான். ஆனால் அதே சமயத்தில் பாருங்கள், தேவன் மேலே, கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சு கர்த்தரை தனது நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாக இருக்கிறது. உஷ்ணம்னா கஷ்டம். இலை பச்சையாக இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும்
வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரம். மழையே வரலைன்னா கூட எந்த விவசாயி சந்தோஷமாக இருப்பான்னு சொல்லுங்கள். பழைய காலத்தில் சொல்லுவாங்க வானம் பார்த்த பூமி. அதெல்லாம் ஒரு காலம். இப்போ வானமும் இல்லை பூமியும் இல்லை. ஒரு மழையே வரல, ஆனால் ஒரு விவசாயி எனக்கு பிரச்சனை இல்லைங்க அப்படிங்கிறான். என்ன அர்த்தம் சொல்லுங்க? கிணறு வெட்டியிருக்கான், மழையே வரலைன்னா கூட அவனுக்கு எந்த தண்ணி வரும்? அதுதான் இன்னைக்கு ஊறிட்டு இருக்கு. புரியுதுல? ஒட்டுமொத்த உலகத்துக்கும் பெரிய பஞ்சம் இப்போ இருக்கு. ஆனால் திருச்சபையின் பிள்ளைகளுக்கு மட்டும் இந்த கிணத்துல என்ன ஆகிட்டு இருக்கு? தண்ணீர் நல்லா ஊறுது. அதனால் இப்போ நம்மளை பார்த்து என்ன சொல்கிறார் பாருங்க, என் சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமாயிருக்கிறாய். கடைசி கால திருச்சபை உன்னத பாட்டில் தெரியும் இல்லையா? கிறிஸ்து வந்து என் சகோதரியே, என் மணவாளியே, வேற என்னென்ன டைட்டிலெல்லாம் சொல்கிறார்? என் பிரியமே, என் ரூபவதியே, என் புறாவே. அந்த புறாவெல்லாம் கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்குவோம் இல்லையா? என் புறாவே. அதுக்கு மீனிங் எல்லாம் நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை, எத்தனையோ சப்ஜெக்டில் பார்த்தாச்சு. அப்புறம் என் உத்தமியே, இங்கே என் சகோதரியே, என் மணவாளியே. நீ எப்படி இருக்கு தெரியுமா? சீல் பண்ணப்பட்ட கிணறு அப்படின்னா புரியுதா? இதிலிருந்து வேற யாரும் தண்ணி எடுக்கவே முடியாது. அது திருச்சபைக்கு மட்டுமே உரிய சத்தியம், திருச்சபைக்கு மட்டுமே உரிய கிணறு, திருச்சபைக்கு மட்டுமே உரிய அழைப்பு. அதனால தான் பவுல் காலத்தில் 2 குரூப் வந்தாங்க இல்லையா? பவுல், அப்பல்லோ. அப்போ அதுக்கு என்ன விளக்கம் சொன்னார்? என்ன சொன்னார் தெரியுங்களா? நான் பவுலைச் சேர்ந்தவன் என்றும் நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும் நீங்கள் சொல்கிறீங்க. பவுல் யார், அப்பல்லோ யார்? பவுல் நட்டார், அப்பல்லோ நீர் பாய்ச்சினார். விளையச் செய்கிறவர் தேவன். அப்படின்னா நல்லா கவனிக்கலாம் அன்புக்குரிய சகோதரர்களே. அதனால தான் இங்கே சொல்லும்போது உன் கிணற்றில் உள்ள தண்ணீரையும் உன் துறவில் ஊறுகிற ஜலத்தையும் என்ன பண்ணுங்க? பானம் பண்ணு. உன் ஊற்றுக்கள் வெளியிலும் உன் வாய்க்கால்கள் வீதிகளிலும் பாய்வதாக. இதுதான் கடைசி. அப்போ அந்த கடைசி டைமில் ஈசாக்கினுடைய வேலைக்காரர் கிணறு கடைசியாக வெட்டினாங்க. அந்த கிணத்துல ஊறுற தண்ணீரில் தான் அவங்களுடைய அடுத்த வாழ்க்கை ஸ்டார்ட் ஆச்சு இல்லையா? அதே மாதிரி தான் அன்புக்குரிய சகோதரர்களே. இப்போ கடைசி காலத்தில் இப்போ திருச்சபை கடைசி பிள்ளைகள் இந்த கிணத்துல வெட்டியிருக்காங்க. நிறைய சத்தியங்கள் என்ன ஆகிட்டுருக்கு? ஊறிட்டே இருக்குது. ஒவ்வொரு வாரமும் நமக்கு தேவையான சத்தியம் கிடைக்கும். இப்போ என்ன சொல்கிறார்? உன் கிணற்றில் உள்ள தண்ணீரையும் உன் துறவில் ஊறுகிற ஜலத்தையும் என்ன பண்ணும்? நல்லா பானம் பண்ணும். எதுக்கு பானம் பண்ணிட்டா என்ன நடக்கும்? பானம் பண்ண என்ன நடக்கும்? அதுதான் அந்த படித்தோம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வச்சவங்க எப்படி இருப்பாங்க? தண்ணீர்கள் அண்டையில் நாட்டப்பட்டதுமான ஒரு நல்ல மரத்தை போல இருப்பாங்க. ஸோ கடைசி கால பிள்ளைகளுக்கு தேவன் இதை தான் கொடுத்துருக்கார். இன்றைக்கி கிணறு வெட்டியாச்சு, தண்ணி ஊறிட்டுருக்கு. பானம் பண்ணுமா இல்லையா? சரி, ஞாயிற்றுக்கிழமைக்கு தேவையான தண்ணீர் ஞாயிற்றுக்கிழமை ஊறிடுச்சு, பானம் பண்ணிட்டோம். திங்கட்கிழமைக்கு தேவையான தண்ணீர் ஊறும். எத்தனை பேர் பானம் பண்ணுறது? எல்லாருமே பண்ணணும். ஆனால் எல்லாருமே பண்ணுறாமான்னு பாருங்க. செவ்வாய்க்கிழமை ஊறுது, ஒருத்தரும் பானம் பண்ணுறது இல்லை. புதன்கிழமை ஊறுது, 3 பேர். வியாழக்கிழமை ஊறுது, அது ஊறிட்டே தான் இருக்குது. வெள்ளிக்கிழமை ஊறுது, எத்தனை பேர் பானம் பண்ணுறோம்? சனிக்கிழமை ஊறுது. இப்போ யோசனை பண்ணி பாருங்கள். இது நம்முடைய எச்சரிப்பு மட்டும்தான். ஞாயிற்றுக்கிழமையும் மட்டும் தண்ணி குடிச்சிட்டு மற்ற நாளில் தண்ணி குடிக்காமல் இருந்தால் நம்முடைய நிலைமை என்ன? ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தண்ணி குடிச்சிட்டு மற்ற நாளில் எல்லாம் தண்ணி குடிக்காமல் இருந்தால் நம்முடைய நிலைமை என்ன? செத்து போயிடுவோம் தானே? அதே தான். அப்போ டெய்லியும்
வெட்டியாச்சு, தண்ணி ஊறிட்டுருக்கு. அதை என்ன பண்ணும் தேவனுடைய பிள்ளைகள்? அதைத்தான் சொன்னார், அனுதினமும் டெய்லி ஊறணும். அதுக்காக டெய்லி இங்கே வரணும்னு அர்த்தம் அல்ல. நம்ம ஏற்கனவே நம்ம கிணறு எங்கே இருக்குது பாருங்க, தானே கிணறு, அது ஊறிட்டே இருக்குது. அதுக்காக நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, அப்போ நான் வீட்லேயே உட்காந்து பைபிள் படிச்சுக்கிறேன் பிரதர் சொல்ல முடியாது. ஏன் தெரியுங்களா? கிணத்துல பைபிள் படிக்கிறது எப்படி தெரியுங்களா? நம்ம சத்தியத்தில் இருக்கிறவர்கள் பைபிள் படிக்கிறது கிணத்துல இருக்கிற தண்ணி பார்க்குற மாதிரி தான். பார்த்துட்டு இருந்தால் அது என்ன ஆகாது. அப்போ அதை குடிக்கிறது என்ன அர்த்தம்? அதுக்கு ஒருத்தர் மொண்டு என்ன செய்யணுப்போ கொடுக்கணும். அந்த மொண்டு கொடுக்குறவங்க தாங்க தேவனுடைய வேலைக்காரர்கள், ஊழியக்காரர்கள். மொண்டு கொடுக்கும்போது அதை என்ன பண்ணிடணும், குடிச்சிடணும். மொண்டு கொடுக்குறக்கு ஊழியக்காரர்கள் ரெடி, குடிக்கிறதுக்கு நாம் ரெடியாக இருக்கிறோமா இல்லையாங்கிறத நம்ம தொடர்ந்து வரக்கூடிய காலங்களில் நம்ம என்ன செய்வோம், நாமே சோதிச்சறிஞ்சு அதிகமாக தேவனுடைய சத்தியங்களை மட்டுமே முக்கியத்துவமாக நினைக்கும் போது மட்டும்தான் ஆவிக்குரிய வளர்ச்சியில் இன்னும் கொஞ்சம் காலத்தில் வளர முடியும். ஸோ அதற்கேற்ற வளர்ச்சியை நம் அனைவரும் அடைய தேவன் தாமே நம்ம கிருபை செய்வாராக. ஆமாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே தேவன் நமக்கு வெளிப்படுத்தின அவருடைய வெளியேறப்பெற்ற பாடத்திற்காக கிறிஸ்துவுக்குள்ளாக நன்றிகளை ஏறெடுத்துக்கொண்டு கேட்ட சத்தியங்களின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்தி வாழ தேவன் தாமே நமக்கு கிருபை செய்வாராக. தொடர்ந்து இந்த நாளுக்குரிய நிறைவு ஜெபத்துக்குள்ளாக நாம் கடந்து வருவோம். நம்முடைய அன்பு சகோதரர் நிறைவு ஜெபத்தில் நம்மை வழி நடத்துவார். தொடர்ந்து நம்முடைய மூத்த சகோதரர் நமக்கு ஆசீர்வாதத்தை வழங்குவார்கள். ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஜீவனுள்ள நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வாதமாய் கொடுத்த வேலைக்காக நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. நாங்கள் ஒன்றாய் ஒன்று கூடி தகப்பனை நோக்கி பார்த்தோம். உம்மிடத்திலிருந்து வந்த நல்ல ஒரு ஒத்தாசை எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாகவும் அவை எங்கள் சத்தியத்தின் பாதையிலே தொடர்ந்து வழி நடத்தவும் தகப்பனே, வருகிற எல்லா விதமான சோதனைகள் காரியங்கள் அனைத்திலும் தேவரீர் தாமே நீ சொன்ன ஒவ்வொரு வசனத்தினாலும் வார்த்தைகளினாலும் தகப்பனே எங்களுக்கு தகப்பனை வழிநடத்தி தர வேண்டுமா கூட கேட்கிறோம் தகப்பனே. கேட்ட சத்தியத்திலே நாங்கள் மரணபரியந்தும் உண்மையை கொடுத்து தகப்பனை தொடர்ந்து இந்த சத்தியத்தில் நிலை நின்று ராஜ்யத்தை சுதந்திரத்திக் கொள்ள தேவரை நீதாமே உதவி செய்ய வேண்டுமாய் உங்களுடைய நேசகுமாரரும் ரட்சிகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் வழியாக கேட்கிறோம். ஜெபம் கேட்டு வழி நடத்துங்க ஜீவன் தந்த நல்ல பிதாவே, ஆமீன். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ள கடவுது.